பிரபாஸ்கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சி நேரலை தேர்தல் விதிமீறல் என தேர்தல் ஆணையத்திற்கு கே. பாலகிருஷ்ணன் கடிதம் எழுதியுள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள காற்றாலைகள் மூலம் 10 கோடி யூனிட் மின்சாரம் கிடைத்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கோடை வெயில் காரணமாக சென்னை கடற்கரை பகுதியில் நாள்தோறும் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருகின்ற நிலையில் பொதுமக்களை காவலர்கள் விரட்டியடிக்கின்றனர். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இதுவரை ரூபாய் 72,000 கோடி வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிக்கை வழி தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் மோடி தியானம் செய்யக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் மனு அளித்துள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் திருமண மண்டபங்களில் மீதமாகும் உணவுகளை சேகரித்து ஆதரவற்றோருக்கு வழங்க விஜய் அறிவுறுத்தியுள்ளார். பால் விநியோகத்தில் பாதிப்பு இல்லை என திருச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் விளக்கம் அளித்துள்ளது. மருத்துவ குணம் கொண்ட நாவல் பழம் கிடைப்பது அரிதாகும் நிலையில் தூத்துக்குடியில் நாவல் பழம் கிலோ ரூபாய் 480க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு வழங்குவதற்காக 1750 டன் ரேஷன் அரிசி ரயிலில் இன்று காட்பாடிக்கு வந்தடைந்தது. வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன தொழிற்சாலை அமைக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. சாலையில் கேட்பாரற்று கிடந்த 37,000 பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த முதியவரை நேரில் அழைத்து காவல் ஆணையாளர் பாராட்டியுள்ளார். கோமா நிலையில் உள்ள ஒருவரை கவனிப்பது எளிதானது அல்ல என கணவரின் சொத்துக்களை விற்க மனைவிக்கு ஐகோர்ட் அனுமதி அளித்தது. முல்லை பெரியாறு அணையில் ஜூன் 13, 14 மத்திய கண்காணிப்பு குழு ஆய்வு நடத்த தமிழ்நாடு நீர்வளத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வரும் நிலையில் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனை அடுத்து குற்றாலத்திற்கு சுற்றுலா செல்லும் பயணிகள் அதிகரித்து வருகின்றனர். நடப்பு கல்வி ஆண்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேருவதற்கு 3 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்தன. தற்போது மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை சாலிகிராமத்தை சேர்ந்த தனியார் தொலைக்காட்சி பெண் ஊழியர் ஒருவர் பாரிமுனையில் உள்ள கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி மீது பாலியல் புகார் கொடுத்துள்ள நிலையில் காளிகாம்பாள் கோவில் பூசாரி ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு நிறைவு மலர் 2024 ஜூன் 3ஆம் தேதி அன்று முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் வெளியிடுகிறார். கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய கோரி திமுக மனு அளித்துள்ளது. மாற்றுத்திறனாளி வைத்த கோரிக்கையை 2 நாளில் நிறைவேற்றிய திராவிட மாடல் அரசுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. கனமழையால் வடகிழக்கு மாநிலங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 31ஆக உயர்ந்துள்ளது. ராமர் கோவில் பாபர் மசூதி விவகாரத்தில் ஜெயலலிதா பேசிய ஆடியோவை ஜெயக்குமார் வெளியிட்டுள்ளார். அரியலூர் அருகே துபாயில் உயிரிழந்த கணவரின் உடலை மீட்டு தரக்கோரி மனைவி மகன் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிங்கப்பூரில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் முதல் சுற்றில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனையாக PV சிந்து டென்மார்க் வீராங்கனையை எதிர்கொண்டார். பாஜகவுக்கு பாதகமான சூழல்கள் இருப்பதால் இந்திய பங்கு சந்தை வீழ்ச்சியை சந்திக்கும் என பிரபல முதலீட்டாளர் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். தமிழகத்தில் ஜூன் 1, 2 ஆகிய தேதிகளில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ்கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.